ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கேயாவது இருந்து நமக்கு உதவி வராதா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இல்லையா? எனக்கு நெருக்கம், எனக்கு இக்கட்டு என்னை சூழ்ந்திருக்கிறது, எனக்கு உதவி செய்ய யாராவது வரமாட்டார்களா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவித்து கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், கேளுங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனிதனுடைய உதவி விருதா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உனக்கு நெருக்கம் வரும்போது தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்யும்படியாய் கடந்து வருவார். நிச்சயமாய் உதவி அவரிடத்திலிருந்து உங்களுக்கு கடந்து வரும். ஏன்னா உதவி வரும் கண்மலையை நாம் நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறபடியினாலே நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இக்கட்டு என்னை நெருக்கம் என்னை சூழ்ந்துட்டுன்னு சொல்லும் போதெல்லாம் மனுஷனுடைய உதவியை நாடாதீங்க, தேவனை மட்டும் நோக்கி பாருங்க. அப்போ உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அப்படியே வாய்க்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். ஏன்னா இந்த நாளில் மனுஷங்க உதவி செஞ்சாங்கன்னா, நான் அந்த நெருக்கத்தில் இருக்கும்போது நான் இப்படி உதவி செஞ்சேன், இன்னைக்கு எவ்வளோ வளர்ந்துட்டாங்க, இன்னைக்கு என்னை கண்டுக்கவே இல்லையே, ஏன் நிமித்தம் தான் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும் போது அது நிலைத்திருக்கிறதாய் காணப்படும். அது நிலையான ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும். ஏன்னா அது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இப்ப நீங்க நெருக்கத்துல காணப்படலாம். ஆனா உதவி தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிறது. ஒரு விடுதலையோடு கூட நீங்க தேவனை ஆராதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை செய்து ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது சுவாமி. இக்கட்டில் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. மனிதனை நம்பி ஏமாந்து போனவர்கள் அநேகர் உண்டு ஆண்டவரே. ஆனால் நீர் உதவி செய்யும் போது யாரும் எங்களை எதிர்த்து நிற்க முடியாது ஆண்டவரே. மனுஷனுடைய உதவி விருதாவாய் காணப்படுகிறதப்பா. இந்த நாளிலே நாங்களுமே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகள் இந்த நாளிலே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கெஞ்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில இப்போது நீர் ஒரு அற்புதத்தை செயல்படுத்தும்படியாய், அதிசயத்தை நீர் விளங்க பண்ணும்படியாய் செபிக்கிறேசப்பா. இந்த நல்ல தகப்பனே, எங்களுடைய கரத்துல ஒன்றுமே இல்லப்பா, உங்க கரத்தின் கிரியிலிருந்து வெளிப்படும்படியாக உண்மையே நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.